வணக்கம். இன்னைக்கு இந்த தொகுப்புல ரொம்பவே எமோஷனலான நம்ம நெஞ்சு தொடுற ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி நாம அலச போறோம். அதுதான் நைட் ஷிஃப்ட் டீ, இருவேறு உலகங்களின் கதை. ஒரு கார்ப்பரேட் உலகத்தோட அந்த குளிர்ச்சியான தனிமையான சூழலுக்கும் எதிர்பாராம கிடைக்கிற ஒரு உண்மையான மனித நேயத்துக்கும் நடுவுல நடக்கிற அழகான முரண்பாடு தான் இந்த கதை. இதோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஆழமான அர்த்தங்களையும் இப்ப நம்ம ஒன்னொன்னா விரிவா பார்க்க போறோம். இந்த கதையோட ஆணி வேற நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்பவே வலிமையான ஒரு திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அதாவது உண்மையான அன்பையும் மனித நேயத்தையும் எந்த பெரிய கதவுகளாலும் அடைச்சு வைக்க முடியாது. இதுதான் இந்த மொத்த கதையோட மையக்கரு. நள்ளிரவு 2 மணிக்கு வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்க சென்னையில இருக்கிற அந்த அமைதியான தனிமை சூழ்ந்த ஒரு ஐடி ஆஃபீஸ்குள்ள நாம நுழையறதுக்கு முன்னாடி இந்த குறளை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. The cold night shift and a warm intervention. சென்னை OMRல இருக்கிற அந்த நைட் ஷிஃப்ட் சூழல கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மணி நைட் 11 தாண்டிடுச்சு. ஆனா வெளிச்சம் மட்டும் குறையாத ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அங்க ராகுல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப சோர்வான முகத்தோட தன்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கான். அந்த நீல நிற மானிட்டர் வெளிச்சம், அந்த நடுராத்திரி அமைதி, இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற ஒரு விதமான வறட்சியான மனநிலைய நமக்கு அப்படியே கடத்துது. உண்மையிலே சொல்லணும்னா இங்க 2 முற்றிலும் மாறுபட்ட உலகங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் ராகுலோட உலகம், கை நிறைய சம்பளம், இடைவிடாத ஸ்லாக் மெசேஜ்கள், டெட்லைன்ஸ்னு ஒரு எந்திரத்தனமான தனிமையில அவன் இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் காயத்ரியோட உலகத்தை கவனிங்க. அவங்க அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு கிளீனிங் ஸ்டாஃப். அந்த நள்ளிரவுல அவங்க வைக்கிற ஒரு சூடான டீ, அவங்களோட அந்த மென்மையான புன்னகை, இது ராகுலோட அந்த குளிர்ந்த உலகத்தை சுக்குநூறா உடைச்சு ஒரு உண்மையான மனித தொடர்பை அங்க உருவாக்குது. எவ்வளோ பெரிய முரண்பாடுலே இது. அந்த பெரிய அமைதிய உடைச்ச முதல் வார்த்தை இதுதான். கோல்ட் ஆயிடுச்சுன்னா குடிக்காதீங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு தன்னோட டெஸ்க் மேல இருந்த ஒரு சூடான டீ கப்பை பார்த்து இதை யாரு வச்சது அப்படின்னு ராகுல் தேடும்போது அங்க தரைய சுத்தம் செஞ்சுட்டு இருந்த காயத்ரி சொன்ன வார்த்தைகள் தான் இது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சக மனிதன் மேல காட்டப்பட்ட இந்த சின்ன அக்கறை ராகுல் இத்தனை நாளா சுமந்துட்டு இருந்த தனிமைய அந்த ஒரு செகண்ட்ல உடைச்சு எரிஞ்சிடுச்சு. இந்த சின்ன அக்கறை நாளடைவுல எப்படி ஒரு அழகான நட்பா மாறுதுன்னு பாருங்க. முதல் நாள் சுட சுட ஒரு டீ, அடுத்த நாள் இஞ்சி டீ, அதுக்கப்புறம் லெமன் டீ, அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு டீ. ராகுல்கே செம ஷாக்கு. நான் என்ன மாதிரி டீ குடிப்பேன்னு இவங்களுக்கு எப்படி கரெக்டா தெரியுது அப்படின்னு. காயத்ரி அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ராகுல் டீ குடிக்கும்போது அவனோட முகத்துல வர்ற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை கவனிச்சு. ஒரு மனிதனை இவ்ளோ நுட்பமா கவனிக்கிறாங்கன்னா அது எவ்ளோ அசாத்தியமான ஒரு அக்கறைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கான்வர்சேஷன்ஸ் ஆன் த டெரஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நட்பு வளர ஆரம்பிக்குது. ஆஃபீஸ் பிரேக் டைம்ல அவங்க 2 பேரும் மொட்டை மாடியில மீட் பண்றாங்க. அந்த நள்ளிரவு நேரத்துல வீசுற சென்னையோட குளிர்ந்த காத்து, தூரத்துல மின்னுற மேம்பாலத்தோட விளக்குகள், அந்த நைட் ஷிஃப்ட் அமைதின்னு அவங்களோட இந்த ஆழமான உரையாடல்களுக்கு ஒரு சரியான பின்னணி அந்த இடம் அமைச்சு கொடுக்குது. அந்த மொட்டைமாடி உரையாடல்ல ராகுல் தம் மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய வலிய கொட்டுறான். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த லேப்டாப் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். நம்மள பல பேர் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல அனுபவிக்கிற அதே தனிமைதான் இது. ஆஃபீஸ்ல மத்தவங்க எல்லாரும் கூட்டமா நின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இந்த வரிகள் நம்ம முன்னாடி வைக்குது. நீ ஏன் தினமும் எனக்காக மட்டும் டீ வைக்கிற அப்படின்னு ராகுல் கேட்டப்போ காயத்ரி சொன்ன பதில் நிஜமாவே நெஞ்சு தொடர மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீ மட்டும் எப்பவும் சோகமா இருப்ப. காயத்ரியோட இந்த ஒரு வரி ராகுலோட உடைஞ்ச மனசுக்கு ஒரு பெரிய மருந்தா மாறிடுச்சு. நம்மள ஒரு மனுஷனா பார்த்து நம்ம சோகத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் இருக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ராகுலோட நைட் ஷிஃப்ட் வழிகளை ரொம்பவே குறைச்சிடுச்சு. டாக்ஸிக் விஸ்பர்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். இவ்ளோ அழகா அமைதியா போயிட்டு இருந்த கதையில இப்போ ஒரு திடீர் திருப்பம். நட்சத்திரங்கள் நிறைஞ்ச அந்த மொட்டைமாடியிலிருந்து மீண்டும் ஆஃபீஸோட அந்த கடுமையான வெளிச்சம் இருக்கிற காஃபிடேரியாக்குள்ள நாம வரும்போது அங்க வதந்திகளும் நச்சுத்தன்மை வாய்ந்த கார்ப்பரேட் கலாச்சாரமும் மெல்ல மெல்ல தலதூக்க ஆரம்பிக்குது. நம்ம சமூகத்துல ஊறிப்போய் இருக்கிற அந்த வர்க்க பிரிவினை இங்க எப்படி வக்கரமா வெளிப்படுதுன்னு பாருங்க. கிளீனரை லவ் பண்றான், ஒரு ஐடி இன்ஜினியருக்கு லெவல் கிடைக்கலையா? இது மாதிரியான கிண்டல் பேச்சுகளும் வாட்ஸ்அப் மீம்ஸ்களும் ஆஃபீஸ் முழுக்க பரவுது. எவ்வளவு தூய்மையான ஒரு நட்பா இருந்தாலும் இந்த சமூகம் அதை தன்னோட வர்க்க பார்வையோட எப்படி தப்பா எடை போடுது, அது எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மையை உருவாக்குது அப்படிங்கிறது இங்க ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த வதந்திகளெல்லாம் எல்லை மீறும்போது காஃபிடேரியாவுல ராகுலோட கோவம் அப்படியே வெடிக்குது. அவங்க உங்களை விட மனிதத்தன்மை அதிகமா இருக்காங்க.
காயத்ரிய தப்பா பேசினவங்கள பார்த்து ராகுல் சீறி அந்த ஒற்றை வரி அந்த இடத்தை அப்படியே நிசப்தமாக்கிடுச்சு. இந்த வர்க்க பிரிவினைகள் எல்லாம் தாண்டி மனிதத்தன்மை தான் உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு ராகுல் ஆணித்தரமா நிரூபிச்ச தருணம் இது. ஆனா அந்த எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் கார்ப்பரேட் உலகத்தோட பழிவாங்கல் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முதல்ல இது ஒரு HR பிரச்சனையா மாறுது. அப்புறம் மறைமுகமா மன அழுத்தம் தராங்க. அதைத் தொடர்ந்து ராகுலோட டீம் மாற்றப்படுது. கடைசியா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்க ஆபீஸ் வழக்குகள் ஒவ்வொன்னா அணையிற அந்த நள்ளிரவுல ராகுல் தன்னோட ராஜினாமா இமெயில தனிமையில உட்காந்து டைப் பண்றான். இந்த கதையோட எமோஷனலான உச்சக்கட்டம் இங்கதான் வருது. ராகுல் ரிசைன் பண்ணிட்டான் அப்படிங்கறத கேள்விப்பட்டு காயத்ரி பதறி போய் வர்றாங்க. எனக்காக ஏன் இவ்ளோ பெரிய முடிவெடுத்தீங்க அப்படின்னு அவங்க கண்ணீரோட கேட்கும்போது அந்த தெருவிளக்கோட மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்துல ராகுல் சொன்ன பதில் இதுதான். இந்த ஆபீஸ் எனக்கு சம்பளம் கொடுத்துச்சு, ஆனா நீ தான் உயிரோட இருக்க ஃபீலிங் கொடுத்த. தன்னோட கெரியரை விட தன் மேல உண்மையான அன்பு காட்டின ஒருத்தரோட மனித நேயம் தான் முக்கியம் அப்படின்னு ராகுல் உணர்ந்தத இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. தி நைட் ஷிஃப்ட் கேஃபே. மன அழுத்தம் நிறைஞ்ச அந்த கார்ப்பரேட் உலகத்திலிருந்து வெளியேறி சில மாதங்கள் கழிச்சு நடக்கிற ரொம்பவே அமைதியான பாசிட்டிவான ஒரு கட்டத்துக்கு இப்போ நாம வந்துட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல புதுசா ஒரு கடை. அந்த கடைக்கு பேரு நைட் ஷிஃப்ட் டீ. இது வெறும் டீ கடை கிடையாது. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்க, கேப் டிரைவர்கள், செக்யூரிட்டிகள்னு ராத்திரியில முழிச்சிருந்து உழைக்கிற எல்லாருக்குமான ஒரு புகலிடம். இந்த கடையோட தாரக மந்திரமே ரொம்ப சிம்பிள். சோகமா இருப்பவர்களுக்கு ஒரு சூடான டீ. அந்த குளிர்ச்சியான கார்ப்பரேட் சுவர்களை விட்டு வெளியே வந்து சக மனுஷங்க மேல இரக்கம் காட்டுற ரொம்பவே கதகதப்பான ஒரு புது உலகத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த கடையில டீ குடிக்க வந்த ஒரு கஸ்டமர், ஏன் இந்த கடைக்கு நைட் ஷிஃப்ட் டீன்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ராகுல் காயத்ரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் இதுதான். என் வாழ்க்கையோட டார்க்கஸ்ட் ஷிஃப்ட்ல ஒருத்தி ஒரு டீ கப் கொண்டு வந்ததால. இந்த ஒற்ற வரி அவனோட அந்த இருண்ட தனிமையில ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன இந்த வெளிச்சமான எதிர்காலம் வரைக்கும் இந்த கதையை ரொம்ப அழகா முழுமையடைய செய்யுது. அந்த டீ வாசனையில சோர்வடைஞ்ச 2 மனசு தங்களுக்கான ஒரு உண்மையான வீட்டை கண்டுபிடிச்சிடுச்சு. நாம இப்போ இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையோட இருண்ட தருணங்கள்ல உங்களுக்கு வெளிச்சம் தரப்போவது யாரு? ஒரு சின்ன டீ கப் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றி அவங்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களுடைய சோர்வான தருணங்கள்ல யாரு அந்த சூடான டீ மாதிரி வந்து உங்களுக்கு ஆறுதல் தர போறாங்க, இல்லைனா நீங்களே யாருக்காவது அந்த ஆறுதலா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.